நிலுவையில் உள்ள பழைய வரிகள் தொடர்பான சமாதான திட்டத்திற்கு மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிப்பு வழங்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வணிகர்கள் மற்றும் நிறுவனங்களின் வணிக வரி நிலுவைத் தொகையை கூடுதல் சலுகையுடன் கட்ட கொண்டுவரப்பட்ட சமாதான திட்டத்தை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். இத்திட்டத்தில் வரி மதிப்பீட்டு ஆண்டில் 50,000 ரூபாய்க்கு குறைவான வரி, வட்டி, அபராதம் செலுத்த வேண்டிய வணிகர்களுக்கு நிலுவைத் தொகை முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் 50,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையும், 1 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரையும், 10 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவை என 4 வரம்புகளின் கீழ் கொண்டு வரப்படும். இத்திட்டம் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை இந்த திட்டத்தின் கீழ் 9,594 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 150 கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக வேதியியல் துறை சார்பில் உயிரியல் பயன்பாட்டிற்கான மேம்பட்ட உயிரி பொருட்கள் என்ற தலைப்பில் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் தொடங்கியது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். பல்கேரிய மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர்கள், தென்கொரிய சியோல் தேசிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.